வணக்கம் நண்பர்களே. பொங்கல் வருது. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. அதுவும் இந்த பொங்கலுக்கு எக்ஸ்ட்ராவா நெறைய ஹாலிடேஸ் கிடைக்கிறதுனால எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. எல்லாரும் சொந்த ஊருக்கு போய் உறவினர்களோட பொங்கலை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானிங்ல இருப்பீங்க. தாராளமா போயிட்டு வாங்க. நல்லபடியா போய் பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்க. பொங்கல்னாலே நமக்கு அடுத்ததா ஞாபகம் வருது. ஆமா, ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு தாங்க ரொம்ப பொங்கல் சமயத்துல பேசுற விஷயமா இருக்கும். அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்ட பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, போய் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாங்களா? எங்க தமிழர்களுடைய வீர விளையாட்டுக்கு ஒரு பெரும் உதாரணமா இருக்கிறது ஜல்லிக்கட்டுங்க. ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு மாட்ட அடக்குறது மட்டும் இல்ல, நம்ம தமிழர்களுடைய மரபுல போற்றி பாதுகாக்கிற ஒரு விஷயமாவும் இருக்குது. ஜல்லிக்கட்டுங்கிறது பொதுவா என்னன்னா, இந்த பொங்கல் பொங்கல் டைம்ல தான் கொண்டாடுவாங்க. எல்லா இடத்துலயும் பொங்கல் முடிச்சு, பொங்கல் அன்னைக்கு, பொங்கல் அடுத்த நாள் இந்த மாதிரி தான் நடத்துவாங்க. தமிழகத்துல பொதுவா பல இடங்கள்ல ஜல்லிக்கட்டு நடக்குது. அதுல சில இடங்கள் ரொம்ப விசேஷமா, ரொம்ப சிறப்பா இருக்கு. அதாவது அலங்காநல்லூர், அவுனியாபுரம், பாலமேடு இந்த மாரி ஜல்லிக்கட்டுங்கள்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டு இன்னைக்கு அதனுடைய வரலாறு, அது ஏன் ஜல்லிக்கட்டுன்னு வந்தது அப்படின்ற விஷயங்கள பத்தி தான் பார்க்க போறோம். ஜல்லிக்கட்டுங்கிறது நம்ம நினைக்கிற மாரி இப்ப ஏதோ சில நூற்றாண்டு காலமா தான் இருக்கு அப்படின்ட்டுலாம் கிடையாதுங்க. ஜல்லிக்கட்டுங்கிறது 3500 ஆண்டுகளுக்கு முன்னதாவே வழக்கத்துல இருந்ததா பல சான்றுகளே சொல்லுது. அதாவது நீலகிரியில உள்ள கரிக்கியூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கல் இருக்குது. அந்த கல்லுல மாடுபிடி வீரர்கள் மாட்ட விரட்டிட்டு போற மாதிரி ஒரு காட்சி பொறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற கல்லுட்டு மேட்டுப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்லயும் இதே மாரி ஒரு பழமை வாய்ந்த கல் இருக்குது. இது 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் தோன்றுனது அப்படின்னு சொல்றோம்ல, அந்த நாகரிகம் தோன்றுனதுக்கு முன்னாடியே இந்த ஜல்லிக்கட்டு வழக்கத்துல இருந்ததா சொல்றாங்க. அதுக்கு சான்றும் கூட இருக்குது. அந்த சிந்து சமவெளியில கிடைச்ச நாணயங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த காளைகளோட ஜல்லிக்கட்டு காளைகளுடைய சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதுதான் அதுக்கு உண்டான சான்று அப்படின்ட்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற வெங்கடேஷ் அப்படிங்கிறவரு அத பத்தி சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய சான்றுகள் இருக்குதுங்க. அதாவதுங்க, ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, முன்னாடி சல்லி காசு அப்படிங்கிற நாணயத்த ஒரு பொட்டலத்துல முடிச்சு, அத மாட்டோட கொம்புல கட்டி வச்சிருப்பாங்க. எந்த வீரர் அந்த காளைய அடக்குறாரோ, அவருக்கு தான் அந்த பரிசு சொந்தம். அப்புறமா அது அந்த காலப்போக்குல அந்த ஜல்லிக்கட்டுங்கிறது ஜல்லிக்கட்டா உருமாறியிருக்கு. அப்புறம் அப்பயெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த காளையோட கொம்புல தங்கம் பதிச்சு வச்சிருப்பாங்க. எந்த வீரர் அந்த காளைய அடக்கி அந்த பதக்கத்த எடுக்கிறாரோ, அவர் தான் வெற்றி பெற்ற வீரரா அறிவிப்பாங்க. இப்ப வழக்கம் மாறி, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அதுவே தங்கச் சங்கிலி, அ காரு, பைக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் இந்த மாரி பரிசுகள இப்ப வழங்குறாங்க. ஜல்லிக்கட்டுல பல வகைகள் இருக்குதுங்க. அதுல ஏறு தழுவுதல், வாடிவாசல் ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, அடுத்து வடம் ஜல்லிக்கட்டு இந்த மாரி பல வகைகள் இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளார மாட்ட அடக்குறோம்னா, அதுக்கு பேரு ம் வாடிவாசல் ஜல்லிக்கட்டு. இதுவே ஒரு பரந்த திடலு, அதாவது ஒரு விளையாட்டு மைதானம் மாரி அவ்ளோ பெரிய இடத்துல மாட்ட அடக்குறோம்னா, அது மஞ்சு விரட்டுன்னு சொன்னாங்க. இதுல இந்த வடம் ஜல்லிக்கட்டு தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. அது எப்படின்னா, ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ள காளைய கயிறு கட்டி கட்டியிருப்பாங்க. அத எந்த வீரன் நின்னு அடக்கி அந்த போட்டி நேரம் முடியிற வரைக்கும் தில்லா அந்த இடத்துலயே இருக்கிறாங்களோ, அவன் தான் போட்டி வீரனா அறிவிப்பாங்க. ஜல்லிக்கட்டுல எல்லா விதமான மாட்டையும் ஓட விட்டுருவாங்களா அப்படின்னா, கிடையாதுங்க. சில வகை நாட்டு மாடுகள் தான் இதுல பழக்கப்படுத்துறாங்க. அதாவது காங்கேயம் காளை, புளியங்குள காளை இந்த மாரி சில காளைகளுக்கு பிரத்யோகமா அதுக்குன்னு பயிற்சிகள் குடுக்குறாங்க. அதுக்கு உணவு கூட ரொம்ப பிரத்யோகமா தான் குடுப்பாங்க. இப்படிப்பட்ட காளைகள அதுக்காகவே ஜல்லிக்கட்டுக்காகவே பழக்குறாங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த மாதிரி காளைகள வளர்க்குறவங்க அந்த காளைய தங்க வீட்ல ஒரு வாரிசாவே நினைச்சு வளர்ப்பாங்க. ஜல்லிக்கட்டு காளைக்கு எப்பவுமே மவுசு அதிகங்க. ஒரு காளை விலைக்கு வருது அப்படின்னா, அந்த ஜல்லிக்கட்டு காளைய வாங்குறதுக்கு பல போட்டிகள் நடைபெறும். அந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டு காளைக்கு எப்பவுமே மவுசு.
இவ்வளோ பெருமை வாய்ந்த ஜல்லிக்கட்ட பார்த்தோம். ஆனா, அதுலயும் சில பிரச்சனைகள் இருக்கு. அதாவது இந்த ஜல்லிக்கட்டு இடத்துல மாடுகளுக்கு அடிபடும். சில டைமு மாடு பிடிக்கிற அந்த வீரர்களுக்கு அடிபடும். இந்த மாரி தேவையில்லாத உயிரிழப்புகள்லாம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு, 2008ஆம் வருடம் என்ன பண்ணாங்க, இந்த விலங்குகள் நல வாரியம், பீட்டா இந்த மாரி சில அமைப்புகள்லாம் சேர்ந்து, ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது, அதுக்கு தடை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில வழக்கு தொடர்ந்தாங்க. அப்புறமா நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு, அதுக்கப்புறம் சில நிபந்தனைகளோட ஜல்லிக்கட்ட நடத்துறதுக்கு அனுமதி குடுத்தாங்க. 2017ஆம் வருஷம், அதாவது 2017ல நம்ம மாணவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஜல்லிக்கட்டு தடைய நீக்கணும், ஜல்லிக்கட்டு நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்த கையில எடுத்தாங்க. அந்த போராட்டம் பல நாள் போச்சுங்க. ரொம்ப கடுமையான போராட்டம். பல விதத்துல போராடினாங்க. இந்த போராட்டத்தினால என்ன ஆச்சு, உலகத்தில் உள்ள பல தமிழர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்துக்கு கை குடுத்தாங்க. சென்னையில நடந்த இந்த போராட்டத்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு அது நடத்துனாங்க. ஒரு வரலாறு நிறைந்த போராட்டமா அது இருந்தது. இந்தியாவுல இந்த போராட்டம் ஏற்படுத்தின அதிர்வலைகளால அ கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, சில பாதுகாப்பு வசதிகளோட, பாதுகாப்பு ஏற்பாடுகளோட ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஜல்லிக்கட்டு நல்லபடியா போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நம்ம தமிழர்களுடைய வீரத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற இந்த ஜல்லிக்கட்ட நம்ம போற்றி பாதுகாக்கணும். அத பெருமைய காப்பாத்தணும். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு அடுத்து வர சந்ததிகள் இப்ப உள்ள தலைமுறைக்கும் இந்த ஜல்லிக்கட்டு பற்றிய விஷயங்கள நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களுக்கு அத பத்தி புரிய வைக்கணும். இது நம்மளுடைய கட்டாய கடமையா இருக்குதுங்க. எனக்கு ஜல்லிக்கட்டு ரொம்ப பிடிக்கும். பொங்கல் டைம்ல எந்த நேரமும் நான் ஜல்லிக்கட்டு தான் எங்க வீட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் டிவியில. பெரும்பாலானோர் வீட்ல அப்படிதான் இருக்கும். சிலர் நேர்ல வாய்ப்பு கிடைக்கிறவங்க நேர்ல போயும் பார்ப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஜல்லிக்கட்டு பிடிக்கும். உங்களுக்கு ஜல்லிக்கட்டு பிடிக்குமா? அப்படி பிடிச்சிருந்தா எந்த ஒரு ஜல்லிக்கட்ட நீங்க ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.